பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சிறுவன் மாலை பொழுதுல நண்பர்கள் கூட சேர்ந்து மந்தையில இருந்த வக்கிய படப்பு மேல ஏறி விளையாடிட்டு இருந்திருக்காங்க. சில நிமிடங்கள் விளையாடிட்டு நண்பர்கள்லாம் கிளம்புனதுனால சிறுவன் சோர்வா வந்து மந்தையில உட்கார்ந்தோடனே வைக்கல்ல ஏறி விளையாண்டதுனால உடம்பு ஃபுல்லா அரிச்சிருக்கு. உடனே தந்திரமா யோசிச்ச அந்த சிறுவன் வீட்டுக்கு போய் உடம்பு அரிக்குதுன்னு சொன்னா வைக்க படப்புல ஏறி விளையாண்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அம்மா அடிப்பாங்கன்னு பயந்துகிட்டு வீட்டுக்கு போகாம பக்கத்துல இருந்த அடிபைப்புல தண்ணி அடிச்சு குடிச்சிட்டு இருட்டுக்குள்ள மந்தையில உட்கார்ந்து சொரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல சிறுவனை நோக்கி ஒரு பாட்டி வந்து என்னோட சேர்ந்து இந்த கோவில 3 முறை சுற்றி வா, உன்னோட உடல்லாம் சரியாயிரும்னு சொல்லிருக்காங்க. உடனே மகிழ்ச்சியான சிறுவன் பாட்டி கூட சேர்ந்து கோவிலுக்கு வெளியே சுற்றி வரும்போது அந்த பாட்டி இலைப்பாரிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோவில் தெப்பக்குளம் பக்கத்துல போய் நின்று மறைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல சிறுவனை எல்லா இடங்கள்லயும் தேடிட்டு இறுதியா கோவிலுக்கு வந்து பார்த்த பெற்றோர்கள் சிறுவன் அரண்டு போய் நிக்கிறத கவனிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. உடனே சிறுவன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னோன்னே பெற்றோர்கள் அந்த கோவில்ல குடிக்கொண்டு இருக்கிற முத்துமாரியம்மன் சாமி தான் பாட்டி ரூபத்துல வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்பினதாக சொல்றாங்க.